கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால நான் நல்லா ஒயிட் கலரில் வரணும்னு சொல்லிட்டு நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு தான் பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கனால 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ மில்க் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த அடுப்பில் வச்சும் செய்யலாம், ஆனால் நம்ம கட்டி பட்டுரும். நம்ம இப்போ நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், கிளறியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆகணும், அந்த டைம் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா, பசங்கள் ஸ்கூலுக்கு போனோடனே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஈவினிங் வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற டைம் தான், நம்ம செய்கிறது ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஈவினிங் வந்தோடனே பசங்களுக்கு கொடுத்தோன்னா பசங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ கிளறிட்டு இருக்கேன். இப்போயே ஒரு க்ரீமியான ஒரு பதம் தெரியுது. கார்ன்ஃப்ளவர், பால் மாவு இதெல்லாம் போட்டிருக்கோம், அதனால நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆயிரும். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இது பிள்ளைங்களுக்கு நம்ம கையாலேயே செஞ்சு கொடுத்தா அது ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் கடையில் வாங்கணுன்னா அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணாங்க அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கும். நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு திருப்தியாக இருக்கும். இது நல்லா சீக்கிரமும் ரெடி ஆயிரும். ஃப்ரீசரில் வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு. கொஞ்சம் திக்னஸ் ஆனோடனேயே கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளறுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம டப்பாவில் மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்னஸில் இப்போ நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அடிச்சிட்டு நம்ம டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அந்த டப்பா எடுத்து வச்சுருக்கேன், பேரிச்சம்பழ டப்பா. இந்த டப்பாவில் தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். இந்த டப்பாவில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இதை இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். நல்லா மூடியாச்சு. இந்த பேப்பர் போட்டு மூடியாச்சு. இப்போ நான் இதை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து
திரும்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம சுற்றிட்டு திரும்ப ஒரு 8 மணி நேரம் நம்ம வச்சோம்னா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிக்குவோம். இப்போயே ஐஸ்கிரீம் ஆன மாதிரி தான் இருக்குது. மிக்ஸியில் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம ஃபைனலாக இந்த டப்பாவில் கொட்டிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வைக்கிறது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். போட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 9 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அருமையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வீட்டிலையே செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஐஸ்கிரீம் பாருங்கள். எவ்வளோ அருமையான ஐஸ்கிரீம். இப்போ நான் பாதாமும் முந்திரியும் நான் நட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். அருமையான ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே செஞ்சு ரெடி ஆயிடுச்சு.